இந்த வீடியோவில் நான் உங்களை கொடைக்கானலோட சொர்க்க பூமியான வெள்ளகவியோட மலைப்பள்ளத்தாக்கில் நம்ம தங்கியிருந்த ஈகிள் நெஸ்ட் கேம்பில் இருந்து செங்குத்தா மலையேறி வெள்ளகவியோட உச்சியில் சிவன்மலையில் இருக்கிற சிவனையும் வெள்ளகவியோட கொள்ளை அழகான சூரிய உதயத்தையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களை தரைமட்டத்தில் இருந்து 7200 அடி உயரத்தில் இருக்கிற கொடைக்கானலுக்கு வெள்ளக்காரன் முதல்ல கொடைக்கானலை கண்டுபிடிச்ச கும்பக்கரை அருவி வழியாக கடினமாக மலையேற்றம் பண்ணி 25 காவல் தெய்வங்களால் பாதுகாக்கப்படுற புனித பூமியான வெள்ளக்கவி மலை கிராம மக்களோட பேசி தங்கி சாப்பிட்டு 16 கிலோமீட்டர் மலையேறி கொடைக்கானலுக்கு போக போகிறோம். இந்த கொடைக்கானல் மலையேற்றம் 2 நாட்கள் இருக்க போகுது. டே 1 டே 2ன்னு வீடியோ வரும். இதுவரை யாரும் சொல்லாத வெள்ளக்கவியை பற்றி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளக்கவியில் நம்ம இன்னைக்கு 2வது நாளாக மலையேற்றம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முதல் நாள் கும்பக்கரை அருவியிலேருந்து 8 கிலோமீட்டர் மலையேறி எப்படி வெள்ளக்கவி வந்தோம் அப்படின்னு மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும். டே 1 வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெள்ளக்கவியில் 2வது நாளாக இன்றைக்கி நம்ம சிவன்மலை சூரிய உதயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் மலையேறி எக்கோ பாயிண்ட் டால்ஃபினோஸ் வழியாக கொடைக்கானலை ஏற போகிறோம். மக்களே குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளக்கவியில் 2வது நாள் காலையில் சன்ரைஸ் பார்க்க நான் நேற்றே சொன்னேன்ல, மேலே சிவன்மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அப்படின்னு. இங்கே போகிறோம். மணி கரெக்டாக 5 ஆகுது. சரியான குளிர், வேறு வழி இல்லை, போய்தான் ஆகணும். இங்கேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ட்ரெக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது, இந்த பீக்கில் இருக்குது 3 குன்றுகள் காமிச்சல, அங்கே போகணும். வாங்க, இன்னைக்கு வெள்ளக்கவியில் 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் நம்ம டென்ட்டு. தண்ணிலாம் தெரியுதா, சரியான பனி. சன்ரைஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். தெரியுதா உங்களுக்கு? ரெட்டிஷாக தெரியுது பாருங்க வானம். வாங்க கிளம்புவோம். நம்ம தமிழரசி அம்மா யாரு, நீ ஜெயந்தி மாலாம் அக்கா எல்லாரும் நம்ம தமிழரசி அம்மாவோட சிஸ்டர். அவங்க தமிழரசி அம்மாலாம் ரெடி ஆகிட்டாங்க. மணி 5:45 ஆச்சு. மற்ற யாருமே வரல, எல்லாருமே டென்ட்லேயே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கு. போங்க போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் வந்துடும். அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். தமிழரசியம்மா ஓடியாங்க. பின்னாடி வராங்களா அவங்க? எனக்கு பின்னாடி தான் சன்ரைஸ் ஆக போகுது பாருங்க. உச்சிக்கு போயிடுவோம். ரெண்டு கண்ணு பத்தாது மக்களே இந்த அழகை பார்க்குறதுக்கு. அத்தாடி, இன்னும் நல்ல வேளை சூரிய உதயம் வரல. இங்கே தான் வரப்போகுது. இந்த செடி ஃபுல்லாமே மழை பெஞ்ச மாதிரி அவ்வளோ தண்ணி இருக்குது. உடம்புலாம் நனைஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்டீப்பான ட்ரெக்கிங். காலங்காத்தாலே எழுந்திரிச்சு இவ்வளோ ஸ்டீப்பாக ட்ரெக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கே நிற்கிறாங்க, தெரியுது அவங்களுக்கு? அங்கே நிற்கிறாங்க நம்ம ஆளுக்கு. அங்கே போகணும். வாங்க ஓடுவோம். நீங்கள் பார்க்குறது தான் கொடைக்கானல். இங்கெல்லாம் வந்தால் இதை கண்டிப்பாக பார்த்துடணும். சூரிய உதயம் ஒரு நாளில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நம்ம இப்போ வெள்ளக்கவியோட பீக்கில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப அதிசயம் மக்களே. தமிழரசியம்மா வாங்க இங்கே இருக்கேன். தமிழரசியம்மா இங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வெள்ளக்கவி கிராமம்லாம் தெரியுது. நான் மேலே போய் காமிக்கிறேன். வந்தாச்சு ஃபைனலாக.
சிவன்மலையோட உச்சியில் இருக்கும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் வெள்ளகவி பாருங்கள், தெரியுதா? சன்ரைஸ் இங்கே வரப்போகுது. தமிழ்ச்சிமா ஓடியாங்க ஓடியாங்க. மணி வந்து 6:28 ஆகுது. உங்களுக்கு லைவாக வெள்ளகவியோட சூரிய உதயத்தை காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த மலை முழுக்கவே இந்த ஈச்ச மரமும் அப்புறம் லெமன் கிராஸும் நிறைஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவா வாங்க. காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பல்லு விளக்கல எதுவுமே பண்ணலை, அப்படியே பப்பரப்பேன்னு வந்து நிற்கிறோம் சூரியனை பார்க்குறதுக்கு. எங்களுக்கு பின்னாடி கொடைக்கானல் ஹில்ஸு, முன்னாடி வெள்ளகவி இருக்குது, அதுக்கு மேலே சூரிய உதயம் ஆக போகுது. அதாவது தரையில் வந்து நேரம் சூரிய உதயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிற்கிறது வந்து ஒரு 4000-5000 அடி உயரத்தில் இருக்கும் தரைமட்டத்தில் இருந்து. அதனால் இங்கே வந்து லேட்டாக தான் தெரியும். 7 மணிக்கு மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து சிவனுக்காக பூலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சிவன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இங்கே விளைஞ்ச பூக்கள். இந்த இடத்துல சிவன் இருக்கார். அது வந்து ஒரு சுயம்புலிங்கம் மாதிரியே இருக்குது. இந்த மலைக்கு பேர் சிவன் மலை தான். சிவன்மலை சிவன் இவர் தான் பாருங்கள். நேராக வந்து சூரியனை பார்த்த மாதிரியவே காட்சி கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. இங்கே கிடைச்ச பூக்கள்லே பண்ண ஒரு பூங்கொத்து அருமையாக இருக்கார். அண்ணா வந்துருச்சுண்ணே, அந்த வராப்புல பாருங்க. மக்களே பாருங்க, இவருக்கு பக்கத்துல உட்காந்து வந்துட்டாப்ல. நான் காமிக்கிறேன், சீக்கிரம் தாங்க சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சமாக வராது. அருமை அருமை. இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் அவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சூரிய உதயம் முழுமை ஆயிடுச்சு. இவரை பார்க்க தான் நம்ம வந்து காலங்காத்தால் எந்திரிச்சு ஓடியாந்தோம். இவரோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொடைக்கானல் ஹில்ஸில் இங்கே பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அந்த பாறை ஃபுல்லாமே இவரோட ஒளிப்பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது சிவப்பு கலரில், தெரியுதா? சூப்பரில். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர இங்கே இருக்கிற ஹில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மணிமேகலை அம்மாலாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? மணிமேகலை அம்மா ஓடியாங்க ஓடியாங்க. சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம நாள் இன்னைக்கு சூப்பராக தொடங்கியிருக்கு. நீங்களும் எங்களோட வரணும், இந்த மாதிரி சன்ரைஸை பார்க்கணும், ட்ரெக்கிங் பண்ணணும், உடம்பை சூப்பராக பார்த்துக்கிறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரும் இருக்குது. அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்ரெக்கிங் போக போகிறோம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளகவி வந்து வர முடியாட்டி நம்ம அடுத்து வந்து வெள்ளகவி ட்ரெக்கிங் அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அடுத்தடுத்து நீங்கள் நான் குரூப்பில் சொல்லுவேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து இந்த அழகை பார்த்து ரசிங்க. இந்த அழகை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்தால் தான் தெரியும், உணரக்கூடிய விஷயம். பூங்கொடி அம்மா டாப்பில் பாருங்கள். ரைட். டீம் எல்லாரும் அவரை பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ அழகு. ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். நம்மளுக்கு வந்து கல் கண்ட இடம்னா நம்ம சிவன் தான், சரியா? எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ருத்ரபாதத்தை பார்த்தாலும் நம்ம இந்த வேலையை தான் பார்ப்போம். நம்ம சிவன் மலையில் சிவனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம சூரிய உதயத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப கீழே டென்ட்டுக்கு போக போகிறோம். டென்ட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வட்டக்கணாலை நோக்கி 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். அங்கே தான் போக போகிற மக்களே, அதான் கொடைக்கானல். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், அது வந்து வட்டக்கணால் பாருங்கள். ஒரு 5:30க்கு இந்த வழியாக தான் ஏறி வந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சொர்க்கமாக இருக்குது பாருங்கள். அதிரடியாக ஓடி வந்தோம். இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த பூவை பாருங்கள், அப்படியே பனியில் நனைஞ்சிருக்கு, தெரியுதா? இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
வேறு லெவலில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. நம்ம மணிமேகலை அம்மா, இவங்க வந்து பூங்குடி அம்மா, 2 பேரும் சிஸ்டர்ஸ். மணிமேகலை அம்மாவையும் பூங்குடி அம்மாவையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சன்ரைஸ் பார்க்க ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் வர வேணாம், டென்ட்லேயே இருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து சிவனை பார்த்துட்டாங்க. வில் பவர் தான். டென்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்க, சூப்பராக சன்ரைஸை பார்த்துட்டு வந்தாச்சு. காலையில் இட்லி போடுவாங்களாம், எல்லோரும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் குடிப்போம். பாபு ப்ரோ, குட் மார்னிங். வாங்க, இவர் தான் நம்ம கைடு. டீ சாப்பிடுவா? டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்தாச்சு ப்ரோ. சூப்பர். தமிழரசி அம்மா ரெடி ஆகிட்டாப்ல. பாருங்கள் நம்ம டென்ட்டை சூரிய ஒளியில் பாருங்கள். ஹாய், இங்கே இருந்துட்டீங்களா? வரல, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியா? சரி. நேற்றே காமிச்சிருப்பேன். அசோகன் பேர்ஸ் எப்படி இருக்குது பிளாக் காஃபி? பாருங்கள், டென்ட்டு வந்து எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். 1 2 3, அதுக்கு கீழே அப்படின்னு 5 லேயரில் இருக்குது பாருங்கள். இதான் நம்ம டென்ட்டு. ஒரு பாய் கொடுத்துட்டாங்க, 2 தலைவாணி, அப்புறம் இந்த மாதிரி ஜமக்காலம் வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டோம். 3 எடுத்துகிட்டு கீழே 2 விரிச்சிட்டு நாங்கள் 1 பொத்திக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரக் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரக் ரூட்டு, புக்கிங் ஐடி எல்லாத்தையும் எழுதி சைன் பண்ணி இப்போ கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இங்கே கிளம்ப போகிறோம். புரியுதா? அந்த இடத்த நோக்கி போக போகிறோம். ஆஹா, எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். நான் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அது மாதிரி காலை சாப்பாடு வந்து விட்டது. இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி, அது வந்து தேங்காய் சட்னி. சூப்பர். சோத்துக்கு மட்டும் முந்திரியா கூப்பிட்டீங்களே? இங்கே பாருங்க மக்களே, நான் தட்டுப்பேன். இப்போ தான் வரேன், முடிச்சுட்டாரு பாருங்க. ஐயா, எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்குண்ணே. நல்லா இருக்கு. பின்ஸ் ப்ரோ சொன்னால் கரெக்டாக இருக்கும். அள்ளி அப்பிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கு. கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம் பாருங்க. இங்கே தங்கிடலாம் போல தான் இருக்குது. போகலாம். ஒன்றும் பண்ணலை. ஏன், எதற்காக? நைட்டு ஃபுல்லாக அந்த மணி ஆட்டிக்கிட்டே இருக்க. நம்ம டீமில் இருந்து 16 பேர் வந்தோம். 16 பேரையும் கூட்டிகிட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். கீழே இறங்கி அப்புறம் வந்து நம்ம மேலே ஏறணும். இங்கே ஒரு காவல் தெய்வம் இருக்குது, அநேகமாக சிவனாக தான் இருக்கணும். சூப்பராக இருக்காங்க பாருங்கள். வணங்கிட்டு அப்படியே போவோம். வட்டக்கணலேருந்து வர்ற தண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, இந்த பைப்பு தான் நம்ம வெள்ளகவி வர போகுது. இந்த டால்ஃபின் நோஸுக்கு வந்து நம்ம ஏறுற அந்த ட்ரெக்கிங் இருக்குல்ல, இது வந்து 4 கிலோமீட்டர் தான் சொன்னேன்ல. ஆனால் கொஞ்சம் தொலைவில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ட்ரெக்கிங் வந்துடும். இப்போவே டஃப்பாக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப செங்குத்தான ஏற்றம். ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் வேறையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லோரும் வந்து ஸ்பீடு கம்மியாகிடுச்சு பாருங்கள், ஏன்னா செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஈஸின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் ரொம்ப கஷ்டம்.
1 கிலோமீட்டர் வந்திருப்போம். 1 கிலோமீட்டர். எப்படி இருந்துச்சு இந்த ஏத்தம்? அருமை அருமை, சிறப்பு. கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? 2 வகையிலே சொல்ல முடியாது, அருமை. கஷ்டம் தானே, உண்மையை சொல்லியிருக்கேன். சொல்லக்கூடாது, சொன்னா அடுத்து பார்க்குறவங்க வர மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் தயாராகிட்டு வரணும். அது ஈஸியான்னு நினச்சி வந்துடக்கூடாதுல்ல. எப்படிண்ணா இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? அங்கங்கே நின்று தான் ஏறுறோம். அண்ணா யாழினி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்போ நிற்கிற மாதிரி தெரியுது. நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கரெக்டு. வர்றாங்கல்ல, ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படி? வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலைன்னா எப்படி? கரெக்டாக சொன்னியம்மா. சுகர் பிபி எல்லாம் குறைச்சிக்கணும்ண்ணா. இதில் வந்தாலே நோயே வராது. மாதம் ஒரு டைம் வந்தால் போதும். டாக்டர் செலவு மிச்சம், நம்மளுக்கு ஆரோக்கியம். டாக்டர் செலவோட மாத்திரை சாப்பிடாம நிம்மதியாக இருக்கலாம். கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் வர வர ஈஸியாயிரும். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழணும்னா கஷ்டமாக இருக்குது ஏறும்போது. ஆனால் நல்லா ஜாலியாகவும் இருக்குது. வீட்டு நினப்பு இல்லை, ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறோம். நம்ம பூங்கொடி அம்மா வந்ததில் வந்து வீட்டு நினப்பு இல்லை வீட்டில் ஒரு ஒரு ஃபோன்ல நான் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். எங்க பிள்ளைங்க அப்பப்போ எங்க குட்டிமா எல்லாத்துக்கும் வீடு தான் ஒரு தொல்லையா இருக்கு. இப்பதான் தெரியுது எனக்கு. வீட்டுக்குள்ளேயே அவங்க இதே பார்த்துட்டே இருக்கோம். இப்படி 2 நாள் வந்தா அந்த கஷ்டம் பெருசா தெரியாது. கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, நிம்மதியாகவும் இருக்கு. எவ்வளோ கஷ்டமும் மறந்து போயிடும். அதுதான் தொடர்ந்து ஸ்டீப்பான மலைத்தொடரை ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம டீம் எல்லாரையும் நின்று நிதானமாக கூட்டிகிட்டு போகிறோம். தனியாக வராதிங்க, கொஞ்சம் வந்துருங்க. சிறுத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுக்குள்ளே மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், எனக்கு பின்னாடி மலைகள்லாம் தெரியுது. கொஞ்சம் உச்சிக்கு வந்தாச்சு. அந்த தைல மரத்தை பார்த்துட்டாலே நம்ம கொஞ்சம் உச்சிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். தைல மரத்துக்குள்ளே வரோம், ஆனால் அந்த தைல ஸ்மெல்லே காணாமே. அம்மா அடி குரங்கு தோத்து போச்சுமா. பாத்தியல்ல எப்பேற்பட்ட ஆளை கையில் வச்சுருக்கோம்னு. தமிழரசி அம்மா கூட்டிகிட்டு போகும்போது தொலைய வாய்ப்பே இல்லை. குரங்கே உசுப்பேற்றி வழி காமிக்க வச்சுருவாங்க. யூக்கலிப்டஸ் மரம் ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான். நிறைய பேர் இந்த இடம்லாம் மிஸ் பண்ணுறீங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அதுதான் முழுமையான வாழ்க்கை. தைல மர கண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை. இதில் இருந்து தான் நீங்கள் தேய்க்கிற தலைவலிக்கெலாம் தேய்ப்பீங்கல்ல, ஆரஸ்வதி, அது இதில் இருந்து தான் தயாரிப்பாங்க. ஆஹா, இதில் இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரண்ட் முடியுது. அது இல்லாமல் நேற்று நம்ம வந்ததுனால நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் யாராருக்கெல்லாம் வேறு வருது அவங்களுக்கு ஏறி வர்றது லேட் ஆகுது. மிஸ்ட்டுக்குள்ளே இப்போ போக போகிறோம் நம்ம. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நிர்மல். அம்மாவை நின்று எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடும். பயங்கர சூப்பராக இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பின்னாடி. உள்ளக்க போங்க, பனி மூட்டத்துக்குள்ளே போங்க. என்ன மாதிரி இருக்கு. கொடைக்கானல்ல இருந்து வெள்ளகவி போகிறீங்க. கும்பக்கரை போகிறீங்க. சூப்பர். நம்ம எப்படி ஏறி வந்தோமோ அதே வழியில் இவங்க இறங்க போகிறாங்க. யுவர் நேட்டிவ் மகாராஷ்டிரா. சூப்பர். எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வராங்கன்னு தெரியல. சூப்பர் ப்ரோ. நீங்கள் எத்தனை பேர் வரீங்க? ஹவு மெனி ஆஃப் யுவர்ஸ்? 3. வேர் இஸ் த கைடு? வராங்களா? ஓகே. பாருங்க, நம்ம அண்ணன் தான் நேற்று சமையல்லாம் போட்டிருப்பாரு நம்மளுக்கு. இப்போ வந்து 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்க இப்போ இவர் கூட நான் இப்போ இறங்கி கீழே. இப்போ அவங்க தனி, நீங்க தனியா? 3 பேர் ஒட்டுக்க மட்டும் தனி. ஓகே. உங்க ஊரு? கடலூரா? சூப்பர். சரி. இவங்க கடைன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துருவாங்க. ரவி ப்ரோ பார்ப்போம், இன்னொரு தடவை வந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். ஆமாம் கண்டிப்பாக. உங்கள் மனசுக்கு தானே. வெள்ளகவி ஊருக்கு ஏற்ற மாதிரி ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் மனசு ஃபுல்லாக வெள்ளை. என்ன மனசு ஃபுல்லாக வெள்ளை. பார்த்தீங்களா, நாங்கள் மிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். பாருங்கள், செங்குத்தாக ஏறுறோம். அங்கே தான் நம்ம டீம் நிற்கிறாங்க பாருங்கள். இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் எக்கோ பாயிண்ட்டு டால்ஃபின் ஹவுஸ் வந்துடும்.
போய்கிட்டே இருக்கலாம். இந்த டால்ஃபின் ஹவுஸ் வர ஏறுற இந்த ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர். எக்கோ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து கத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாறையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் எக்கோ பாயிண்ட்டு. இப்போ நாங்கள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த எக்கோ பாயிண்ட்டு இது வந்து வெள்ளகவி ட்ரக்கிங் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அலவுடு. மற்றபடி இங்கே யாருக்குமே பார்த்தீங்களா, யாராவது டூரிஸ்டர் இருக்காங்களா? இல்லை. நம்ம டால்ஃபின் ஹவுஸ் போனால் அங்கே பக்கத்தில் ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்குது. அங்கே எல்லோரும் வந்து எக்கோ பாயிண்டில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க அங்கேயும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கெல்லாம் டூரிஸ்டருக்கு அலவுடு இல்லை. நம்ம ட்ரக்கிங் வர்றவங்க மட்டும்தான் அந்த இடத்துல கத்த முடியும். எக்கோ பாயிண்டில் இருந்து டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு, வட்டக்கணலுக்கே பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு தடவைலாம் சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் கொடைக்கானலில். அப்போல்லாம் வந்து இந்த எக்கோ பாயிண்ட் வர இறங்கிட்டு திரும்ப ஏற முடியல எங்களால். அவ்வளோ ஸ்டீப்பு, அவ்வளோ கஷ்டம். இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டே போகிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் மற்ற டூரிஸ்டர் யாராவது இறங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நல்லா இழைச்சி போகிறோம். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 90 டிகிரி செங்குத்து. இது டால்ஃபின் ஹவுஸ் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு கயர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு கீழே வந்து நீங்கள் வெள்ளகவி ட்ரெக்கிங் புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் உள்ளே விடுவாங்க. இந்த கயருக்கு அங்கிட்டு தான் கொடைக்கானலை சுற்றி பார்க்குற மற்ற டூரிஸ்டர்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த இருக்க டால்ஃபின் ஹவுஸ். பின்ஸ் ப்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நம்ம கையெல்லாம் இங்கே நிற்கிறாங்க. இருங்க ஓகேங்களா? இருங்க, ஃபுல்லாமே டூரிஸ்டர் இருப்பாங்க பாருங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிற இடம் தான் டால்ஃபின் ஹவுஸு. இங்கே இருக்குது பாருங்க. இந்த டால்ஃபின் ஹவுஸுக்கு பழைய பேர் வந்து சூதானக்கல். சூதானம்னா தெரியும், சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்த இடமே கீழே வந்து ஒரு 1000 அடி ஸ்டீப்பு. கீழே விழுந்தா ஒன்றுமே பாடியை கூட எடுக்க முடியாதுன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஏன்னா இதுலேயே ஒரு 2 பேர் கீழே விழுந்துருக்காங்க. அது மாதிரி வெள்ளக்காரங்க ஒருத்தவங்க வந்து விழுந்தாங்க. பாடி விழுந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க முடியும். இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து வெள்ளக்கவி நேரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே இருந்தே பார்த்துருப்பீங்க. இவரை இந்த டால்ஃபின் ஹவுஸோட பழைய பேர் சூதானக்கல். சரியா? நம்ம சூதானக்கல்னே வச்சுருக்கேன். டால்ஃபின் ஹவுஸ் செட் ஆகலை. ஆமாம், என்ன சொல்றீங்க? ஆமாம். ஏன்னா அதில் அந்த கல்லை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பக்குவமாக போய் பக்குவமாக வரணும்னு. அதுக்காக வேண்டியதான் அந்த நேம் வச்சது. அதுக்கு பிறகு மாறினது தான் இந்த டால்ஃபின் ஹவுஸ்லாம். அந்த சூதானக்கல்லாம் வந்தீங்கன்னா இந்த டால்ஃபின் ஹவுஸு தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிருங்க. அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் சேஃப்க்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இதோட நம்ம வந்து நம்ம வெள்ளகவி மக்கள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்களே கைடா, அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இனிமேல் நம்ம வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் அப்படியே மேலே ஏறி வட்டக்கானல் போயிட்டு நம்ம அங்கேருந்து பூம்பாறை போக போகிறோம். ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சரவணகுமார். உங்கள் பேர் ப்ரோ? சிவபாலன். இவர் தான் நம்மளுக்கு கீழே இருந்தே கூட்டிட்டு இருந்தார். இவரும் இவரோட மாமா ராஜமுருகன் அவரும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தமிழ் கண்டங்கத்திரியை பார்த்துட்டாங்க, விடுவாங்களா? பிடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து ஆமாம் கும்பக்கரை வெள்ளகவி கொடைக்கானல் இப்போ டால்ஃபின் ஹவுஸில் இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும். இந்த இடத்தோட நம்ம கைடு வெள்ளகவி கைடு கீழே போயிடுவாங்க. ஆமாம் இதான் ட்ராப்பிங்கு. இதோடு போயிடுவாங்க அவங்க. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே. டால்ஃபின் ஹவுஸு அதை பாருங்கள், சூதானக்கல். சரியா? சூதானக்கல் அதோடு முடிஞ்சு போச்சு பாருங்களேன். ரொம்ப சேஃபாக இருக்கணும் இங்கே வந்தால். ஃபோட்டோ எங்கே வேணாலும் எடுத்துக்கிறலாம். கீழே விழுந்தால் பாருங்கள் 1000 அடி கீழே விழுவோம். கப்புல்லாம் வராங்க, புதுசாக மேரேஜ் ஆனவங்களாம் வராங்க. பார்த்து சூதானமாக இருங்க. இங்கேருந்து இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மலை ஏறணும் இந்த 1 கிலோமீட்டர். நீங்கள் கொடைக்கானல் வந்தால் இந்த டால்ஃபின் ஹவுஸ்லாம் வராமல் இருக்கவே மாட்டீங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்துட்டு போயிருப்பீங்க. வானுயர தைல மரங்கள், செங்குத்தான மேடு, எங்கே பார்த்தாலும் சாப்பாட்டு கடைகள் எல்லாமே கிடைக்குங்க. நம்ம மலையேறி வந்த வெள்ளகவி கிராமம் வந்து
இதுக்குள்ளே இங்கே இருக்குது. ஆனால் இந்த பனிமூட்டத்தில் தெரிய வாய்ப்பு இல்லை. வட்டக்கனால் போகிற வழியிலே பாருங்கள், ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ரீம் தான். சவுண்ட்லாம் சூப்பராக கேட்குது. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் மவுண்டன் வியூ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உச்சிக்கு போயிடலாம். மவுண்டன் வியூவில் இருந்து இந்த பெரிய பெரிய மரங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இதோட வேர்களுக்கு நடுவில் நடக்க போகிறோம். சரிதா? இது ஃபுல்லாக அந்த மரத்தோட வேர். நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. ஏறினோம்னா மெயின் ரோடு வட்டக்கனால் வந்தாச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டூரிஸ்டராக டால்ஃபின் ஹவுஸ் வர போயிட்டு இந்த வழியாக ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா இங்கே பாருங்க, இங்கே இருக்காரு சிவபாலன் அண்ணன். வந்துட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம். ட்ரெக்கிங் ஓவர். இங்கே தான் ஏதாவது சாப்பிட போகிறோம் நம்ம. தமிழரசியம்மா பாருங்க. மக்களை இவ்வளோ நேரம் இந்த கடையில் தான் நாங்கள் 16 பேர் வந்து சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து வட்டக்கணல் செக் போஸ்ட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு நடக்கணும். அங்கே நம்மளுக்கு வண்டி வந்துருச்சு பூம்பாறை போகிறதுக்கு. வாங்க போகலாம். நம்ம சொல்லியிருக்கிறது வந்து 15 சீட்டர் வண்டி. அது வந்து அந்த செக் போஸ்ட்டை தாண்டி வர முடியாதான். அந்த செக் போஸ்ட்லேயே எல்லா வண்டியும் பெரிய வண்டியை ஃபுல்லாக நிப்பாட்டிடுவாங்க. அதனால தான் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் இந்த ரோட்டு பாதையிலேயே நடந்து போவோம். சாந்தாரி மலைக்காரங்க குடும்பம் ஒரு ரூம்பு செக் போஸ்ட் போகிற வழியிலே பாருங்கள் வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த தெரியுதா பின்னாடி? இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். வட்டக்கணல் ஃபால்ஸு குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆத்தாடி மக்களே, ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில் காலை நினைக்கிறாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ கும்பக்கரையிலேருந்து வெள்ளகவியிலேருந்து கொடைக்கானல் வட்டக்கணல் வந்து இப்போ வட்டக்கணல் செக் போஸ்ட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 7200 அடி தரைமட்டத்தில் இருந்து ட்ரெக் பண்ணி இங்கே வந்திருக்கோம். 2 நாள் ட்ரெக் பண்ணியிருக்கோம். இந்த பயணம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். 16 பேரும் சேஃபாக பாதுகாப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி நிற்கிது பாருங்கள். அந்த வண்டியில் நம்ம பூம்பாறை போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வர்ற வழியில் என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நேராக வத்தலை கொண்டு போகிறோம். வாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வட்டக்கணல்ல இருந்து 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இதுவரை பலருக்கும் தெரியாத மகா சித்தர் போகர் தன்னோட கையாலேயே செஞ்ச தசபாசான முருகனான பூம்பாறை குழந்தை வளர்ப்புற பார்க்க கூட்டிகிட்டு போக போகிறேன்.